ஹலோ மாணவ செல்வங்களே, இது பிரபு ஆஸ் பட்டிக்காட்டு வாத்தி. இன்னைக்கு நம்ம லெசனுக்கு போலாமா? மாணவர்களே, நாம சிங்கிள் எழுத்துக்கு ஒலி உச்சரிப்பு என்ன போனிக் சவுண்ட்ல வரும்ன்றத பார்த்தோம். வௌவல்ஸ் ரெண்டு வௌவல்ஸ் ஒன்னா சேர்ந்து வரும். அதுக்கு பேரு வௌவல் டயப்ராம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் நோட் பண்றேன். அதை நீங்க எல்லாமே நோட்ல எழுதிக்கோங்க. அதை திரும்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மாணவர்களே, சொன்னது மாதிரி ரெண்டு வௌவல்ஸ் சேர்ந்து ஒரே ஓசையா வரப்போது. போனிக் சவுண்ட்ல ஒரே ஓசையா தான் சொல்லணும். அதை போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அதுக்கு பேரு வௌவல் டயக்ராம். ஏஐ ரெண்டுமே ஒரே வௌவல்ஸ் தான். ஆனா ரெண்டு எழுத்து இருக்கு. ஆனா இது ரெண்டுமே சேர்த்து ஒரே உச்சரிப்பா தான் ஏன்னு வரணும். அதுக்கு எக்ஸாம்பிளா பாருங்க. மெய் மெயின். ஏஐ ஏய் வருதா? ஏய் இன்னு மெயின் வருதா? ஏ ஒய் ரெண்டுமே எழுத்து வௌவல் தான். ஏ ஒய் சேர்ந்துச்சுன்னா ஏன்னு தான் அது சொல்லும். அந்த உச்சரிப்பு ஏன்னு தான் வரணும். ட ஏ ட ட ஏ டே. இ ஏ ரெண்டு சேர்த்தா இ. இ சேர்த்தா இ. இஐ சேர்த்தா ஐ. ஓ ஏ சேர்த்தா ஓ. ஓ இ சேர்த்தாலும் ஓ தான். இந்த ஓ ஏ சேர்த்தோம்னா ஓ சொன்னோம்ல, கிரைடு வருதா? ஓ ஏக்கு வருதா? ஓ ஈக்கு டோ. ஓ ஓ ஊ. அதுக்கு எக்ஸாம்பிளா ஜூ. யூஇ சேர்த்தோம்னா யூ தான் சொல்லணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாரு, ஆர்கியூ. ஓ யூ அவு தான் வரும். ஓ டபிள்யூ அவு தான் வரும். ஓ ஒய் ஆய். இப்ப ஆய்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்களா? பிக்கு ப சொல்லுவோம். ஓ ஒய்யே சொல்லுவோம் ஆய். அப்படின்னா ப ஆய் பாய். ஓ டபிள்யூ அவு சொல்றோம். இப்ப சி நமக்கு தெரியும் க. ஓ டபிள்யூ அவு சொன்னோம்னா க அவு கவ் வருதா? ஓயு அவு சொல்றோம். அ ப ஓயு அவுட். அ ப அவுட் அபவுட் வருதா? இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் ரெண்டு வௌவல்ஸ் இணைஞ்சு ஒரே ஒரு உச்சரிப்பு தான் வருது. அது மாதிரி கான்சோனன்ட்லயும் ரெண்டு கான்சோனன்ட் கண்டினியூஸா ஒரே உச்சரிப்பு வரும். அதை நாளைக்கு கிளாஸ்ல சொல்லிட்டு இந்ததையும் நாளைக்கு எக்ஸாமா ஒரு பிளே கேமா ரெண்டும் சேர்த்து பண்ணிடலாமா? ஓகேவா?